எனக்கு வந்து சாட்டர்டே மார்னிங்கு ஏர்லி மார்னிங்கே போய் கூட்டம்லாம் வரதுக்கு முன்னாடி கடையில் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸும் காலி ஆகிடுச்சு, சரின்னு சொல்லி கார்ன்ஃப்ளேக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நல்ல டீலில் போட்டிருந்தான், அதனால அதுவும் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்தேன். டம்ப்ளிங்ஸ், பராத்தா, ப்ரான் வந்து எனக்கு என்னென்னா இங்கே வந்து பெரிய பெரிய ப்ரான்ஸ் தான் வந்து கிடைக்கும். லைவ் ப்ரான்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம ஊர் ப்ரான் மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. ஒருத்தவங்க சொன்னாங்க ஏஷியன் ப்ரான் வந்து ஃப்ரோசன் கிடைக்கும், அது வந்து நம்ம ஊர் அந்த குட்டி ப்ரான் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால அந்த ப்ரானும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி, சுக்னி அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்புறம் நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஸோ போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து வாழை இலை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு என் பசங்க சொல்லிட்டே இருந்தாங்க. என் பையனுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன காய் கொடுத்தாலும் சாப்பிடுவான். இலையில வந்து ஒரு 6-7 வெரைட்டி காய் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ன வச்சிங்கனாலும் சாப்பிட்ருவான். ஸோ அவனுக்கு வந்து அந்த இலையில வந்து நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஸ்ரீலங்கன் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி வாழை இலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒரு 7 காய் வச்சு தருவாங்க. சாதம், அப்புறம் ரசம், அப்புறம் வத்தல், அந்த மாதிரி இதெல்லாம் வரும். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இருக்கும், கண்டிப்பாக முட்டைக்கோஸ் இருக்கும், யூஸ்வலாக ஒரு கீரை இருக்கும். இன்றைக்கி கீரை இல்லை, மேபி கேரட் சம்டைம்ஸ் இருக்கும், இன்றைக்கி கேரட் இல்லை. அப்புறம் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். உருளைக்கிழங்குல 2 ஐட்டம், ஒரு ஐட்டம் வந்து கொஞ்சம் மசால் மாதிரி இருந்தது, இன்னொன்று வந்து கூட்டு, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு கூட்டு வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு காய் இருக்குது, அது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒன்றும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இதுதான் இருந்துச்சு. அதில் சம்டைம்ஸ் வந்து வடை, ஏதாவது ஒரு ஸ்வீட்டும் வரும். மோஸ்ட்லி வீக்கெண்டில் வராது, வீக் டேஸ்னால் அது வரும். ஸோ இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் பாகம் பிரித்து என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு மட்டும் இலையில கொடுத்துருவோம். ஆஹா, என்ன ருசி! நாங்கள்லாம் வந்து பிளேட்டில் எடுத்துக்குவோம். பாகம் பிரித்தாலும் எங்களுக்கு வந்து விஜய் சாப்பிட்டா மட்டும்தான் காலி பண்ண முடியும், இல்லாட்டி அது ஃபுல்லாக வந்து காலி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். விஜய் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நாங்கள் 3 பேரும் பாகம் பிரித்து சாப்பிட்டுட்டு மீதியை வந்து பொட்டலம் கட்டி திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி முடிச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் டு ரைடு எடுத்தோம், புது இது. சரி கொஞ்சம் அது என்னன்னு படிச்சுட்டு, இது வரைக்கும் நாங்கள் அதை எடுக்கவே இல்லை, இன்றைக்கி தான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்புறம் விஜயும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் விளையாண்டோம். அது ஃபர்ஸ்ட் அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் படித்து வச்சுட்டேன். அப்புறம் சில டவுட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வீடியோலாம் பார்த்து கிளியர் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். அப்பா டீம் போலையா? அப்பா டீம் போலையா? 2 டைம் அம்மா ஜெயிச்சதும் அம்மா கூட வந்து சேர்ந்துட்டீங்கள? எப்போ நீங்கள் ஜெயிச்சிங்க? 0 டைம்ஸ் ஜெயிச்சிங்க. போன டைம் நானும் அண்ணனும் தான் ஜெயிச்சேன். ஏன் விநாயக்? இங்கே லூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால டீமுக்கு வந்தேன். பாப்பா இன்னைக்கு ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? ஓகே. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் வந்து அவங்க பர்த்டே பார்ட்டி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பர்த்டே பார்ட்டி நான் வந்து எனக்கு அவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால பாஸ்தா வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாகி ஆகிடுது, நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரமாட்டேங்குது அந்த ஒயிட் சாஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் நானே பண்ணி கொடுத்துட்றேன்னு. அவங்க இல்லை நான் வந்துட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறேன், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ணாங்க, நான் வந்துட்டு உங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாமா, எங்கள் வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நானே பண்ணிடுறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும், இது ஒன்று தானே, ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. மெயினாக பாஸ்தா, அப்புறம் இந்த ஃப்ளாரு, பால் இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. பாஸ்தா வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவங்க வந்து வெஜிடபிள் சுத்தமாக எதுவுமே போடாமல் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக போட்டு பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபுல் கூடு இருக்கும்ல அந்த பூண்டு எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து ஒரு 6 பல்லு அந்த மாதிரி தான் எடுப்பேன் வீட்டுக்கு மட்டும் பண்ணுறதுனா. நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் விட்டு இந்த பூண்டை போட்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் போட்டேன். வீட்டுக்கு பண்ணுறதுனா 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஃப்ளார் போடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ளார் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் பால் ஊற்றணும், பால் ஊற்றி கிண்டி விடணும். பால் வந்து நார்மலாக 1 டம்ளர் ஊற்றுவேன். இப்போ வந்து நான் வந்து 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன்.
அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், இவ்வளோ குவான்டிட்டி பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். ஸோ முடிஞ்ச அளவு வாட்டரியாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப திக்காகாமல் நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி யோசித்தேன். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் அது 2 போட்டுட்டேன். ஆரிகானோ வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க, அது வந்து கடைசியாக தான் போடணும். அதுக்கப்புறம் பாஸ்தா ஒரு சைடு வேக வச்சுருந்தேன் இன்ஸ்டா பாட்டில், அது வெந்துட்டு இருந்தது. சாஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும், அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாஸ்தா வேக எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேக வைப்பேன், பல்ல வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா வேக வச்சுருவேன். இந்த சாஸில் வந்து அந்த ஆரிகானோ பவுடர் போட்டுட்டு வெந்து வந்த பாஸ்தாவையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா திக்காகிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு, அதனால தண்ணியும் ஊற்றிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணுவேன். பெரிய பெரிய வெஜிடபிள் பாஸ்தா யூஸ் பண்ணால் பெரிய பெரிய வெஜிடபிளாக போடுவேன். மேக் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. எப்படின்னா நான் வந்துட்டு குட்டி வெஜிடபிள்ஸ், டைஸ்டு வெஜிடபிள்ஸாக போடுவேன். இன்றைக்கி வந்து எதுவுமே போடலை, அவங்க வேண்டான்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் தான் சீஸ் போடணுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சீஸ் போடவான்னு. நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு கோல்டாக இருந்ததுனால எனக்கு டேஸ்ட் அவ்வளோவா தெரியல. அவங்கள்ட்டே டேஸ்ட் பார்க்க சொன்னேன், ஓகேவான்னு. நீங்கள் உங்கள் பையனை பார்க்க சொல்லுங்களேன், இவங்களை பசங்களை பார்க்க சொல்லுங்களேன். நாங்கள் அவனுங்க பார்க்குறதும் ஒன்று தான், பார்க்காம இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா ஒரு நாள் நான் உப்புமாவில் வந்து உப்பு போட மறந்துட்டேன். அது ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிட்டானுங்க ஸ்கூலுக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இதை எப்படி உப்பே போடாமல் இவனுங்க சாப்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜய் வந்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். விஜயும் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரேல மாற்றி ரேப் போட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்ட்டிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டி டயத்தில் தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்கும். இவனுங்களுக்கு பாதி ட்ரெஸ்ஸுக்கு மேலே பத்தாது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எப்போயாவது தான் போடுவோமா, அப்போ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இது பத்தலை இவனுக்கு, ஓகே இதையாவது போடுவோம், அட்லீஸ்ட்டு இவனுக்காவது போடுவோம். இப்போ பெரியவனுக்கு பத்தலை அப்படின்னா அட்லீஸ்ட் சின்னவனுக்காவது போட முடியும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட் எடுத்து சின்னவன் கையில் கொடுத்துட்டேன். விநாயக்கு எந்த கோட்டுமே பத்தலை. எனக்கு வந்து ஒரு கவுன் இருந்தது, அது கூட அதே ஆக்சசரி தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சசரி தான் வாங்கிட்டு அதை முடிஞ்ச அளவு அடித்து யூஸ் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிட்டோம். யூஸ்வலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து ஒரு இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும், அதை வச்சு கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க இங்கே. அது வந்து இங்கே வந்து கஷ்டம் மாதிரி எல்லாருமே வந்து அதே தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் குளிருன்னு ஃபீல் பண்ணேன், அதனால நான் கோட்டே போட்டுட்டேன். இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு செஞ்சு வச்ச பாஸ்தாவையும் எடுத்துகிட்டு நம்மளோட ஃப்ளாஸ்கையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே உள்ள பார்ட்டி ஹாலுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.